ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் இது தான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு நான் இது வரைக்கும் போட்ட எல்லாத்துலேயுமே போனஸ் பார்ட்ஸாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதில் போனஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த எபிசோடுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, இந்த பாட்டுக்கு எனக்கு போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு போனஸ் பார்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படியே எதுக்கு ரொம்ப கமெண்ட்ஸ் வருதோ அதுதான் நெக்ஸ்ட்டு வரதா இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் அதையும் எந்த பாட்டுக்கு போனஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, லைக்ஸ் போட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இப்போ நம்ம போலீஸா இல்லை பொறுக்கியான்ற ஒன் ஷாட்டோட போனஸ் பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம்டா ஃபிக்ஸீஸ். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாண்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே இல்லை ஒரு 4 days அதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தான் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா ஃபிக்ஸு. ஸோ மறக்காமல் அதையும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பர்த்டே இல்லை ஆனிவர்சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு 4 days இல்லை ஒரு 5 daysக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தான் எனக்கு அது அதுவும் இல்லாமல் யாருது வேணும் அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் அதை என்னால் போட முடியும். அண்ட் உங்களுக்கும் ஒரு ஸ்டோரி, ஒரு இமேஜினேஷனில் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்களே, இந்த மாதிரி இருந்தால் ஸ்டோரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இமேஜினேஷன் ரியாலிட்டியாக நான் கொண்டு வரேன்டா ஃபிக்ஸிஸ். ஸோ ஓகேவா, உங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு 2 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா ஃபிக்ஸீஸ். ஸ்டார்டிங் நம்ம யாரது பார்க்க போகிறோன்னா நம்ம ஜேகே தான் பார்க்க போகிறோம். அவரதுல இருந்து தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம் போன எபிசோடில். ஸோ இப்போ நம்ம அவரோட இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓய் குழந்த நில்லுடி, அதான் கூப்பிட்டுட்டே இருக்கல, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஓய் குழந்த நில்லுடி, சொல்லிட்டே இருக்கல, நில்லுடி அப்படின்னு நம்ம ஜேகே தான் ஐஷு பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் சுத்தமாக ஐஷு ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. கேட்க முடியாதுடா, போடா, நீ ரொம்ப ரொம்ப பேட் பாய் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா நம்ம ஜிமினோட வீட்டுக்கு தான். ஏன்னா அங்கே தான் ப்ரொடெக்ஷனுக்காக ஐஷு ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் அவங்க டோரை தட்டலான்ட்டு கையை கொண்டு போகும்போது ஜேகே என்ன பண்ணிடுறாரு, ஐஷுவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி வால்லே பின் பண்ணிடுறாரு. டீ பிரிக்கி என்னடா பண்ற, கையை விட்றா. முடியாதுடி, என்னடி பண்ணுவேன், கையை விட்றான்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு கையால் ஜேகேவை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஜேகேவா கொஞ்சம் கூட அவருக்கு அதெல்லாம் வலிக்கவே இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஷுவோட ஃபேஸ் பக்கத்தில் அப்படியே அவர் போகிறாரு. ஒருக்கி என்னடா பண்ற, தள்ளி போடா. முடியாதுடி, என்னடி பண்ணுவேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. கூப்பிட்றல, உனக்கு மனுஷனா தெரியலையா, உனக்கு நீ இல்லை மனுஷனே இல்லைடா, பொறுக்கிடா, விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னமும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஜேகே இப்போ ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டாரு. லைக் 2 பேரோட பாடியும் டச் ஆகுற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஒருக்கி அல்லடா, என்னடா பண்ணுற, எப்பவும் என்ன பண்ணுவானோ அதே தான் பண்ணுவேன், வேற என்ன. புதுக்கி அல்லடா, இரு நான் ஜிமின் மாமா கிட்டே சொல்றேன், நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு. சொல்லிக்கோடி, என்னடி அவன் என்ன பெரிய இவனா, அவனை பார்த்து அப்படியே நான் பயந்து போறதுக்கு. புதுக்கி இரு நான் மாமா கிட்டே சொல்றேன். சொல்லிக்கடி, என்னடி இப்போ. அப்படியே அந்த வாய் ரொம்ப தான் நீளுது, எப்போ தாண்டி அது அடங்கும். இது பாரு, பக்கத்தில் வராத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வாய்ஸ் அப்படியே டவுன் ஆகுது. ஜேகேக்கு நல்லாவே தெரியுது ஐஷு வீக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அண்ட் அடிச்சிட்டு தானே இருந்திருப்பாங்க ஒரு ஹேண்டில். அந்த ஹேண்ட் இப்போ அப்படியே ஜேகேவோட அவன் போட்டுட்ருக்க அந்த ட்ரெஸ் அப்படியே கிரிப் பண்ணுது.
பக்கத்தில் வராதடா. வருவேன்டி. என்னடி பண்ணுவேன்? வராத. வருவேன். வராத அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு கிஸ்ஸு. அப்படியே கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டப் ஆகுது. நல்ல ரஃப்பாக வந்து நம்ம ஜங்கு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐஷுக்கா அந்த ஃபோர்ஸை வந்து தாங்க முடியல. ஏன்னா வந்து அவர் ரொம்ப ரஃப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஷர்ட்டை வந்து அவர் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை அப்படி இன்னமும் க்ரிப் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து அவங்களே அறியாமல் வந்து கிஸ் பேக் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கே தெரில. பட் ஆனால் ஜேகேக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே கிஸ் போய்கிட்டே இருக்குது. அப்படியே நம்ம ஜேகேவோட ஹேண்ட்ஸாக ஐஷுவோட செஸ்ட்டு கிட்ட தான் போகுது. ஸ்குவீஸ் பண்ணுறாரு. ஐஷுவா மோன் பண்ணுறாங்களா, அந்த சான்ஸை நம்ம ஜேகே யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்து ஐஷுவோட மவுத்தை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஐஷுவோட மவுத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவும் வந்து ஐஷு ஃபீல் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க உடம்புலேயே ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி அப்படியே கீழே விழ போகிறாங்க. பட் ஆனால் நம்ம ஜேகே ஐஷுவோட வெஸ்ட்டை பிடிச்சி நல்லா ரொம்ப பக்கத்தில் இழுத்துட்டு அப்படியே இன்னமும் அந்த கிஸ்ஸு போகுது. கிஸ்ஸு அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே ட்ராவல் ஆகுது. டங்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த போகிற டைமில் தான் ஒரு வாய்ஸ், டே என்னத்தடா பண்ணி தொலைச்சிட்டு இருக்க என் வீட்டு முன்னாடி அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. அதை கேட்டதுமே தட 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 தடன்னு 2 பேருமே வந்து அப்படியே ஜேகேவும் விலகி நின்றுடுறாரு. அப்படியே வந்து ஐஷுவா டீப் பிரெத் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களால மூச்சு விடவே முடியலை. அங்கே வந்தது யார் அப்படின்னா நம்ம ஆனி தான். அவங்க வந்து சரி ஜஸ்ட் ஒரு வாக்கு போயிட்டு வரலாம். இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு 7 months ப்ரெக்னென்சியில் இருக்காங்க. அதனால சரி ஜஸ்ட் ஒரு வாக்கு போயிட்டு வரலான்ட்டு வந்து அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளார இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜங்குக்? அதுவும் ஏன் மீனை வீட்டு முன்னாடி? ஐயோ ஐயோ, என் மானம் போச்சே மானம் போச்சே, என் வீட்டை லார்ஜாக 2 பேரை யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆனி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஜிமினோட ஒய்ஃபு. ஜங்குக் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி தொலையாதடான்னு. ஏன்டா திரும்ப 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 இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கேன்? ஐயோ என் மானமே போகுதுடா. நல்ல வேலை எவனும் இந்த சமயத்தில் இல்லைன்னு வச்சுருக்க. என்ன ஆயிருக்கு? ஒரு போலீஸு இவ்வளோ கேவலமானு நடந்துக்கிறானேன்ட்டு காரை துப்பியிருப்பாங்கடா. நான் அப்போவே சொன்னேன் அக்கா. இவன் தான் கேட்கவே இல்லை. என்ன ரொம்ப இந்த இன்னசென்ட் மாதிரி நடிக்காதடி. பார்க்குறதுக்கு தான் அப்படியே வந்து குழந்த மாதிரி பண்ணுறது, அப்படியே குழந்த மாதிரி பேசுறது. ஆனால் பண்ணுறதெல்லாம் அப்படியா இருக்குது. இல்லைக்கா நான் வந்து எதுவுமே பண்ணல தெரியுமா. அவன் தான் என் கையை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டா தெரியுமா. என்னை வித்தவே மாட்டேங்கிறான் அக்கா. நான் எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா இவன்கிட்ட இப்படி பண்ணாதுன்ட்டு. ஆனால் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கா அக்கா. இவன் ரொம்ப மோசமான பையன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலறாங்க. சரி அழாத உள்ளார போ. சரிக்கா அப்படின்னு வந்து ஐஷுவும் வந்து உள்ளார போயிடுறாங்க. இப்போ முறைச்சி தான் பார்த்துட்டு இருக்காங்க நீ வந்து நம்ம ஜங்குக்க. ஏன்டா இப்படி பண்ணுற? ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா. சரி நானும் போகுது நிறுத்திடுவேன். ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்குவேன்னு பார்த்தா திரும்ப ஏன்டா, அதுவும் ஏன் வீட்டு முன்னாடியே ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்டா என்னை சாவடிக்கிற? ஆல்ரெடி நான் வந்து முடியாமல் இருக்கேன். இதில் நீ வேற ஏன்டா இப்படி என்னை படுத்துற? நான் என்ன பண்ணுறது? அவள் தான் அப்படி பண்ணுறா. நான் கேட்டபோதே கொடுத்துருந்தா நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன்? ஆமாம், அப்படியே நீ வந்து புருஷன் பொண்டாட்டிப்பாரு. நீ கேட்ட உடனே அவள் கொடுக்குறதுக்கு ஐயோ உன் லவ்வையே அவன் அக்செப்ட் பண்ணல. அதுக்குள்ளே நீ விட்ட எல்லாத்தையுமே பண்ணிடுவ போலியடா. முதல்ல போட எனக்கு அப்படியே செம்ம காண்டாகுதுடா. உன்னை பார்க்க அப்படியே எனக்கு எரிச்சல் ஏறுதுடா. சரி நான் லேட்டராக வந்து என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப வந்து சூடாக இருக்கீங்க. காம் டவுன் ஆகுங்க. பாய் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. ஆனிக்கா இவனுக்கு 2 பேரையும் வச்சுக்கிட்டு
எனக்கு தான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு அவங்களும் வந்து உள்ளார போயிடுறாங்க. இப்போ நம்ம வந்து டேங்கோட சைடு பார்க்கலாம். நம்ம டேயாங் வந்து அவர் பெண்டிங்கான ஃபைல்ஸை சீக்கிரமாக முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவர் உட்காந்து அதை வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. கால் சைலண்டில் தான் இருந்திருக்கும். ஸோ அவருக்கு கால் வந்ததும் தெரியாது. அந்த டைமில் தான் நம்ம ஜிம்மின் வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பார். அப்போ பார்ப்பாரு, என்ன அந்த ஃபோன் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் டேயாங் ஃபோனுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஜிம்மின் வந்து நம்ம டேயாங் கிட்ட போய், டே டேயாங், உனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குடா, எடுத்து பேசுடா, எத்தனை தடவை ஆச்சுன்னு தெரில, இன்னமும் ஏன்டா இங்கே இருக்கேன், நான் தான் பார்த்துறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு நம்ம ஜிம்மின் வந்து டேயாங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லைடா, இதை நான் முடிச்சே ஆகணும், ரொம்ப பெண்டிங் ஆயிடுச்சு, இதை நான் முடிக்கலைன்னா அவ்வளோ ப்ராப்ளம் ஆயிரும்டா, அதனால தான் இதை சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா அப்புறம் எனக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும், இல்லைனா இதையே தான் நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன்டா, நான் இதை முடிச்சுட்டு போயிடுறேன்டா. டேய் சொன்னா கேளுடா, இவ்வளோ இம்பார்ட்டன்ட் டெய்லியும் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன் பொண்டாட்டி விளக்க மாத்தாலேயே அடிச்சிருவாடா, ஒழுங்காக ஓடி போயிடுடா அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே இருடா, இன்னும் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான்டா, முடிஞ்சிரும்டா, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன்டா. ஏது ஹாஃப் அன் ஹவரா? டே உன் ரிசப்ஷனே ஸ்டார்ட் ஆயிரும்டா, முதல்ல போய்த்துடா இங்கேருந்து அப்படின்ட்டு வந்து நம்ம டேங்கை துரத்தி விடுறாரு. டேங்கா ஐயோ அப்படின்ற மாதிரி தான் அவர் போகிறாரு. பட் என்ன தான் வந்து அவருக்கு ரிசப்ஷன்னாலும் கடமை தான் முக்கியன்ற மாதிரி அவர் இருக்கார். வீட்டுக்கு தான் ஃபோனை எடுத்துகிட்டு தான் போகிறாரு. பட் அப்போவும் அவர் ஃபோனை அட்டன் பண்ணல. வீட்டுக்கு போனால் செம்ம டோஸ் விழுது நம்ம டேங்க்கு. சரி சரி நான் ரெடி ஆகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போய் சரி ஃபோனை தான் எடுப்போமேன்ட்டு எடுத்தா நம்ம புஷ்பா நிறைய தடவை கால் பண்ணியிருந்திருப்பாங்க. ஐயோ, கார் வாங்குறதுக்குன்னே ரெடியாக இருக்கா போலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து எடுத்து ஹலோன்ட்டு ஒரு வார்த்தை தான் பேசுகிறாரு. ஆனால் அவங்க காதில் விழுறது எல்லாமே வந்து கழுவி 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 ஊத்துற மாதிரியாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு மோசமாக கேவலமாக வந்து நம்ம புஷ்பா டேங்கை திட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா வந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா போட்டு பார்க்குறது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. நீயும் வந்து போட்டு பார்த்துக்கோ ட்ரெஸ் அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் டேங் வந்து வந்திருக்கவே மாட்டார். அந்த கோவம் வேற. இப்போ கடைசியாக அரை மணி நேரமாக திட்டுன்னு திட்டாரு. நம்ம புஷ்பா டேங்கை திட்டிக்கிட்டாங்க. போதுண்டி, காது வலிக்குதுடி டேங், இதுக்கு மேலே வந்து என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது, நான் மேரேஜே வந்து வேண்டான்னு சொல்ல போகிறேன். இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேயில் கூட உன்னால் வந்து வர முடியாதுல்ல, அந்தளவுக்கு உனக்கு ஒர்க் இம்பார்ட்டன்னா நீ ஒர்க்லேயே இருந்துக்கோ, நான் இந்த ரிசப்ஷனையும் சரி மேரேஜையும் பேக்கப் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடாதடி, அப்படி தாண்டா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு இவனை வேண்டவே வேண்டாம், நான் இவனை கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இந்த முடிவை வந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும். உடனே அங்கேருந்து இங்கே கால் வந்துருச்சு நம்ம டேங்கோட பேரண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இது அவன் முடிவு தான், வேண்டான்னா நாங்கள் கல்யாணத்தை நிறுத்திடுவோம், இதே மாதிரி வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா நாங்கள் எப்படி எங்கள் பொண்ணை நம்பி வந்து கொடுக்குறது, அவர் வந்து எல்லாத்துக்கும் கூட இருப்பார், பார்த்துட்டு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. லைக் புஷ்பாவோட பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க. இங்கே நம்ம டேங்கோட பேரண்ட்ஸை இல்லை அந்த மாதிரி நடக்காது, கல்யாணத்தை இப்போ திடீர்னு நிறுத்திங்கன்னா அது வந்து ரெண்டு குடும்பத்துக்குமே வந்து கஷ்டம் தானே, டேங் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க அப்படின்னு இவங்க வீட்டில் சொல்கிறாங்க. டேங் வீட்டில் எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்கள் பொண்ணோட முடிவு தான், அவள் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், உங்கள் பையன் என்ன பண்ணுவாரோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க ஃபோனை. இங்கேயா டேங்கோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் சரி டேங் மேலே செம்ம காண்டாகுது. இங்கேவா டேங் வந்து ரெடி ஆகிட்டு கீழே வராரு. நான் ரெடி, போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டேங்கோட பேரண்ட்ஸா பிடிச்சி டேங்கை நல்லா மொத்துன்னு மொத்துறாங்க. எதுக்கு அடிக்கிறீங்க இப்போ ரெண்டு பேரும், அப்படி என்னன்னா சொல்லிட்டா, ரெடி ஆகிட்டோம் போகலாமான்னு தானே கேட்டேன். போகலாமாவா,
இப்போ டேங்கோட அப்பா தான் பேசுகிறாரு. கல்யாணமே நிற்கிற நிலமையில வந்துருச்சுடா. என்ன சொல்கிறீங்க? நொன்ன சொல்கிறேன். நீ பண்ண வேலையால் உங்கள் அப்பா அம்மா எங்களை கேட்குறாங்கடா. எப்படி வந்து உங்கள் பையன் பார்த்துப்பான், கூட இருப்பான், இப்படி வந்து வேலைக்கே போயிட்டு இருந்தா என் பொண்ணை வந்து எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒரு இந்த கல்யாண நாள்லேயே ஒரு இப்படி கல்யாணம் ஆக போகிறதுக்கு முன்னாடி இவர் இப்படி இருந்தாருன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து என் பொண்ணையே மறந்துடுவார்ல, அப்படி இப்படின்னு கேட்குறாங்கடா. நாங்கள் எங்கடா எப்படிடா பதில் சொல்கிறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாலாம், கல்யாணமே நின்று போச்சு, இப்போ சந்தோஷமா? அவங்க அப்போ வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, என் பொண்ணு சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட பேரண்ட்ஸு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. டயாங்கா என்னடா இது வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பி நம்ம புஷ்பா வீட்டுக்கு தான் வராரு. வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. அங்கே வந்து நம்ம புஷ்பாவோட அப்பா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. முறைக்கிறாரு டயாங்க. ஐயோ இந்த ஆள் முறைக்கிறானே ஐயோ அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. உங்களுக்கு 5 நிமிஷம் டைமு, அதுக்குள்ளார என் பொண்ணு மனசு மாதிரி சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லை அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாப்பிள்ளையை மாற்றிட்டு நான் போயிட்டே இருப்பேன், என் தங்கச்சி பையன் இருக்கான், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ மாமனாரே அப்படிலாம் பண்ணிடாதீங்க மாமனாரே, நான் பேசி கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அவர் வந்து ரூமுக்கு தான் வராரு. ரூமுக்குள்ளார வந்து கதவெல்லாம் மூடிட்டு சரி எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற இதில் தான் வந்து அவர் வந்திருப்பார். அப்போ தான் நம்ம புஷ்பா என்ன பண்ணியிருப்பாங்க, குளிச்சுட்டு டவலோட வெளியில் வந்திருப்பாங்க. டேங்க அதை பார்த்துட்டு ஆத்தி என்ன இப்படி நின்றுருக்கா, கன்வின்ஸ் பண்ணலான்னு வந்த என்ன வேற ஏதோ பண்ண வச்சிருவ போலியே அப்படின்ட்டு வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் புஷ்பா இதை நோட்டீஸே பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து கிளாஸெட்டுக்கு தான் போகிறாங்க. சரி நம்ம ட்ரெஸ்ஸு எப்படியும் கல்யாணம் நடக்க போகிறதில்ல, கேன்சல் தான், நம்ம நார்மலாக வந்து எப்பவும் போடுற டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே தான் போகிறாங்க. டேங்கோ அவங்க பின்னாடியே தான் போகிறாரு. போய் சடனாக ஹக் பண்ணிடுறாங்களா, லைக் வந்து கத்தக்கூடாதுன்றதுக்காக புஷ்பாவோட வாயும் மூடிடுவாங்க. கத்தாத நான் தான் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா தான் புஷ்பாக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு அப்படியே போன உசுறு வந்த மாதிரி இருக்கு. டேங்கோட கையை தட்டி விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்த, போய் உன் வேலையவே பாரு, இங்கே எதுக்கு வந்த, உனக்கு உன்னோட வேலை தானே முக்கியம், உன்னை யாரும் இங்கே வர சொல்லி கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேங் என்ன பண்ணுறாரு, ஒயனோட ஒயனுன்னே வருது, லைக் புஷ்பாவோட வெஸ்ட்டை பிடிச்சி இழுத்து லைக் வால்லே பின் பண்ணிடுறாங்க, லைக் சைடில். என்னடி கோவமாக இருப்ப, சமாதானம் பண்ண வரலான்ட்டு பார்த்தா என்ன நீ வேறெல்லாம் பண்ண வைக்கிறியடி அப்படின்ட்டு அந்த டீப் வாய்ஸில் நம்ம டேங் பேசுகிறாரு. புஷ்பாக்கா என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, முதல்ல இந்த விடவா, ரொம்ப நாள் ஆச்சு, சரி நீ கேட்டு விடாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் என்ன பண்ணுறாரு, நம்ம புஷ்பா போட்டுட்டு இருந்த டவலை வந்து உருவி தூக்கி போட்டுறாரு. அப்போ தான் புஷ்பாக்கே வந்து ஞாபகம் வருது, அட்டை நம்ம டவலோடலாம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. நம்ம டேங்கோட ஐஸா அப்படியே ஒயனோ புஷ்பாவோட பாடி தான் அப்படியே ஸ்கேன் பண்ணுது. என்னமா இருக்குடி, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னை பண்ண வைக்கிறியே அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கிஸ்ஸு ரஃப்பாக போகுது. அப்படியே அந்த கிஸ்ஸு கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது. அப்படியே புஷ்பாக்கா அந்த கிஸ்ஸுலேயே வந்து மெல்ட் ஆகியிருந்திருப்பாங்க. லைக் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கிஸ்ஸு தான் வந்து நம்ம டேங் வந்து கெடுத்திருந்திருப்பாரு. அப்படியே வந்து கிஸ்ஸு கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது. என்ன பண்ணுற, விட தாண்டி போகிறேன், எப்படி இருக்கு தெரியுமா, என்னால் முடியலடி, ஒன்று இப்படி பார்த்துட்டு எப்படி சும்மா விடுறது, சமாதானப்படுத்த வந்த என்னை இப்போ என்னெல்லாம் பண்ண வைக்கிற அப்படின்னு அப்படியே வந்து டேங் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக வந்து அண்ட்ரஸ் பண்ணிடுறாரு. இப்போ 2 பேருக்குமே நடுவில் ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. கீழேயா என்ன அங்கேயா வந்து டென்ஷனாக எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதோ அப்படின்றது. இங்கே வந்து ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. ஸ்லோவாக பண்ணுடா, வலிக்குதுடா,
ஏய், ஸ்லோவெல்லாம் முடியாதுடி. எப்படி இருக்கு தெரியுமா? எவ்வளோ நாள் தெரியுமா கனவு கண்டிருக்கேன். பட் ஆனால் அந்த கனவை இப்போ ஐயோ முடியலடி. டயான், ஸ்லோ ஸ்லோ டயான் அப்படின்ட்டு அங்கே மௌன் பண்ணிட்டு இருக்காங்க. டயாங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு ரஃபாக கிஸ் பண்ணிட்டு தான் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மேக்கப் செஷன் போகுது. அங்கேயா கீழே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரிசப்ஷனுக்கும் வந்து டைம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. இங்கே ஒரு மேக்கப் செஷன் போகுது. இப்போ 2 பேருமே வந்து ஒரு 1 hour கழிச்சு 2 பேரும் இப்போ பெட்டில் தான் வந்து படுத்துட்டு இருக்காங்க. இவன்டா இப்படி பண்ணுற, என்ன செடியூஸ் பண்ணுறதுலேயே உனக்கு வேலையாக போச்சு. நான் என்னடி பண்ணுறது? நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லு? கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இப்படி வந்து முன்னாடி இருந்தால் யார் தான் சும்மா இருக்க முடியும் சொல்லு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து நம்ம புஷ்பா மேலே ஓவர் ஆகுறாரு. அப்படியே இன்னொரு ரவுண்டு போகலாமா? டேய், கொன்னுடுவேடா உன்னைய. கீழே எல்லாம் அப்பா அம்மா இருக்காங்க. இவ்வளோ நேரம் பண்ணும்போது தெரியலையா உனக்கு உன் அப்பா அம்மா ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்கன்ட்டு? அப்படியே இன்னொரு ரவுண்டு போகலாமே. டீ கொன்றுவேன்டா உன்னைய. சரி சொல்லு, இப்போ சொல்லு, மேரேஜ்க்கு ஓகேவா இல்லை இல்லையா அப்படின்ட்டு கேட்டுட்டே வந்து நம்ம என்ன பண்ணுறாரு அகெயின் வந்து உள்ளார விடுறாரு. புஷ்பாக்கா கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படி கத்த வராங்க. பட் ஆனால் வந்து வாயை வந்து மூடிடுறாங்க. கத்தாதடி, கத்துறன்னு வச்சுக்க இங்கே நடக்கிற சம்பவம் கீழே நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. புஷ்பாவும் ஹேண்டை ரிமூவ் பண்ணிட்டு கீழே திரும்ப இப்படி பண்ணுற வலிக்குதுடா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கு, நையும் தானே என்ஜாய் பண்ணுறேன்னா என்ஜாயாக பண்ணாமலா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 பேருமே வந்து ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. சுற்றி என்ன நடக்குதுன்ற இது கூட தெரியாமல் அப்படி அங்கே போயிட்டுருக்கு. அகெயின் ஒரு 1 hour ஆகுது. அந்த டைம்லையா நம்ம புஷ்பாவோட பேரண்ட்ஸு எல்லாம் வந்து என்ன ஆகுது, இன்னமும் அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து ஜி என்னடி அதுக்குள்ளும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பின்ன வரவங்களோட இருப்பவங்க எரும மாடு தள்ளி தொலடா அப்படின்ட்டு தேங்கும் வந்து வெளியே எடுத்துடுறாரு. அப்படியே சீக்கிரமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு ஒயனுக்கு வந்து டிஷர்ட்டு பேண்ட்டு அப்படின்றதெல்லாம் அவர் எடுத்து மாட்டி விட்டுறாரு. அவரோட ஹேர் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து எல்லாம் ஓகேவாடி, இப்போ டோரை ஓப்பன் பண்ணட்டுமா? உன்னை அப்படியே கொல்லலான்ட்டு இருக்கு, டோரை ஓப்பன் பண்ணி தொலை அப்படின்ட்டு அங்கே புஷ்பா கத்திட்டு இருக்காரு. டேவும் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன மாப்பிள்ள இன்னமும் பேசிட்டு இருக்கீங்க? 2 மணி நேரம் ஆச்சு. இது 2 மணி நேரம் ஆச்சா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இல்லை மாமா, கொஞ்சம் டீப்பாக பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அவள் கல்யாணத்துக்குலாம் ஓகே சொல்லிட்டா மாமா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து ஓடிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து புஷ்பா கிட்டே கேட்குறாங்க, என்ன புஷ்பா ஓகே தானே, மேரேஜ் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம்ப்பா, அவன் தான் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு தானே போயிருக்கான், இன்னும் என்ன பண்ணலாமான்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம புஷ்பா யோசிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ரிசப்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம். ஜிமினும் வந்து சரி இன்னைக்கு வந்து டேவோட ரிசப்ஷன் அப்படின்றதுனால அவர் வந்து பெயிண்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஜங்குக்கும் வந்து அவரும் வந்து சரி ரெடியாக போயிருந்திருப்பார். ஜிமினும் இப்போ வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து நம்ம ஆனியும் ஐஷுவும் ரெடியாகி உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் அப்போ தான் வராரு. என்ன 2 பேரும் ரெடி ஆகிட்டீங்க போல்? ஆமாம்மாம்மா, நாங்கள் 2 பேருமே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம். பார்த்தீங்களா அக்காவை நான் எவ்வளோ க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. ஆமாம்மா, க்யூட்டாகவும் இருக்கா, ஹாட்டாகவும் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு ஆனியை. ஆனிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இவன் எந்த லுக்கில் பார்க்குறான், டேய் அந்த லுக்கை அப்படியே மாத்துரு, கிட்ட வந்த கண்ணை நோண்டி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஆனி வந்து நம்ம ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்க்கா மாமா இப்படி திட்டுறீங்க? மாமா பாவம்ல. உனக்கு என்னடி தெரியும், இவன் பண்ணுறதெல்லாம் எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆனி. சரிக்கா உனக்கு தான்க்கா உன் பர்சனை பற்றி தெரியும், நீங்கள் 2 பேரும் இருங்க, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ வெளியில் அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஜிமினா அப்பாடா போயிட்டாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம ஆனிக்கிட்டு தான் வராரு. டே ஒழுங்காக போயிரு,
போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, நம்ம ரிசப்ஷனுக்கு போகணும். போலாம் போலாம் பேபி. ஒரே ஒரு கிஸ் எவ்வளோ க்யூட்டா இருக்கு தெரியுமா? அதுவும் இந்த பேபி பம்போட உன்னை பார்க்கும்போது எவ்வளோ ஹாட்டா இருக்கே தெரியுமா? அப்படியே ப்ரெக்னென்சியில் ஜொலிக்கிறடி நீ அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆனிய. போதும் போதும், நீ கொஞ்சினது, போய் ரெடி ஆயிட்டு வா. ஒரு கிஸ்ஸு கூட. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் கிஸ்ஸு எங்கே போகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா ஓடி போயிரு. பேபி பேபி ப்ளீஸ் டி, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கிஸ்ஸு அப்படின்ட்டு மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. சரி, கிஸ்ஸு மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம அணியும் சொல்கிறாங்க. இப்படி இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு, சரி என்ன ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன அக்காவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆயிஷா வந்து கத்திட்டே வராங்களா. உடனே வந்து ஜிமினை தள்ளி விட்டுறாங்க நம்ம ஆனி. ஜிமினா அது ஒப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. அதை வந்து ஐஷுவும் பார்த்துறாங்க. என்ன மாமா கீழே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போய் ரெடி ஆகுங்க, நம்ம கிளம்பணும்ல. ஏன் சொல்லுவடி, சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து எந்திரிச்சு கோவமா அங்கேருந்து போயிடுறாரு. அக்கா ஏங்கா இப்போ லிப்ஸ்டிக் கம்மியாக இருக்கு, லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் அதிகமாக தானே போட்டீங்க, இப்போ என்ன பாதி லிப்ஸ்டிக் இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஐஷா சொல்லிட்டு இருக்காங்க. அது அது ஒன்றும் இல்லை, ரொம்ப அதிகமாக இருந்துச்சா அதனால தான் கொஞ்சம் தொடச்சிட்டேன். ஓ அப்படியா, சரிக்கா சரிக்கா வாங்க நம்ம போகலாம், மாமா வந்து வரட்டும், நம்ம கீழே காரில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆனியை கூப்பிட்டு ஐஷோ போயிடுறாங்க. ஜிமினுமா செம்ம காண்டவருக்கு, ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி அவரும் ரெடி ஆகிட்டு வந்து வராரு. இப்போ எல்லாமே வந்து கிளம்பி நம்ம டேவோட ரிசப்ஷனுக்கு தான் போகிறாங்க. நல்லா ஜாலியாக டான்ஸு ஃபன்னு அப்படின்ட்டு. ஜேகேவும் அங்கே இருந்திருப்பார். பட்டா ஆயிஷுவா ஜேகேவா கிட்டையே போல, லைக் வந்து ஆனி கூடவே தான் இருக்காங்க. எங்கேயாவது தனியாக வருவாளா மாட்டுவாளா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜேகே பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து ஐஷு வந்து சாரி கட்டின்னு தான் வந்திருப்பாங்க. அதில் பார்த்ததுலேருந்து நம்ம ஜங்குக்கா ஐயோ அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கும். அண்ட் இப்படியே நைட்டெல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு டான்ஸு பார்ட்டி அப்படின்னு நைட்டெல்லாம் அப்படியே போய் நெக்ஸ்ட் டே மேரேஜு. ஸோ எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் டே மேரேஜ். ஸோ இப்போ வந்து நைட் எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு எல்லாம் திரும்பி வந்து பொண்ணு மாப்பிள்ள அவங்க ரூமில் இருக்காங்க. அவங்க கூட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அப்சான் ஆனி ஜிமின் ஐஷு எல்லாமே திரும்பி வராங்க. அப்போ வந்து நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, ஜிமின் கூடவே வந்து காரில் ஏறிக்கிறாரு. நீ எங்கடா வர, ஏன் நான் வரக்கூடாதா, நீ எதுக்கு வர்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா உன் பைக் இருக்குல்ல அதில் கிளம்பி போடா. பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன், இன்னைக்கு நான் உன் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ எதுக்கோ பிளான் பண்ணுறேன்னு தெரியுதுடா, ஒழுங்கா ஓடி போயிடுறா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒன்றும் பிளானும் பண்ணல, ஏன் கார்லலாம் என்ன ட்ராப் பண்ண மாட்டியோ அப்படின்ற மாதிரி அவரு. சரி என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு ஜிமினும் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சர்ரா இப்போ அவங்க வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டாங்க. சர்ரா இறங்குடா, டைம் ஆச்சு, என் பொண்டாட்டியும் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பா, போய் ரெஸ்ட் எடுக்கணும், இறங்குடா சீக்கிரம் அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்லிட்டு இருப்பாரு. ஜங்குக்கும் வந்து அவர் என்ன பண்ணுவார், கீழே இறங்கிட்டு அவர் மட்டும் இறங்காமல் என்ன பண்ணுவார், ஐஷுவையும் பிடிச்சி இழுத்துட்டு உள்ளார போவார். என்னடா பண்ற, விட்றா மாமா, மாமா காப்பாத்து மாமா அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு இருப்பாங்க நம்ம ஐஷு. வாய் மூடுறி அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்றாரு, ஐஷுவை தோல்ல தூக்கி போட்டு போறாரு. ஜிமினுக்கா ஐயோ இவனுக்கு நினைச்சேன் இவன் இதைத்தான் பண்ணுவான்னு நினைச்சேன் அப்படின்ட்டு வந்து, டேய் ஒழுங்கா போய் அவளை ஐஷுவை விட சொல்றா, பாவண்டா அந்த பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமினா ஐயோ நான் சொன்னா அவன் எங்கடி கேட்க போறான், என்னமோ பண்ணி தொலைட்டோண்டி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நீ வந்து எனக்கு கிடப்பியே அப்படின்ட்டு அவர் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார், எதா பண்ணலான்ற இதில் இருந்த மாவனை, செத்தடா நீ, ஒழுங்கா மூட்டு போ, எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்கணும், காலெலாம் வலிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் என் நிலமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஜிமினும் வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு வீட்டுக்கு.
அவங்களும் ரீச் ஆகிடுறாங்க. அண்ட் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆனிக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்லாம் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செமையாக இருக்குடா, அப்படி தாண்டா, அங்கே தாண்டா வலிக்குது, நல்லா பண்ணுறா அப்படின்ட்டு வந்து அவங்க ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு, ஓகேவா, கால் வலிலாம் இல்லைல்ல? இல்லை இல்லை, நல்லா இருக்கு, அப்படியே பண்ணு, கொஞ்சம் நேரம் பண்ணு, அப்படியே எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். எது தூங்குறியா? என்னை பார்த்தா பாவமா இல்லையாடி உனக்கு? சுத்தமாக இல்லை, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்ட்டு வந்து ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமினும் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்டா ஜிமினா அப்படின்ற மாதிரி அவரும் மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துலையும் ஆனி தூங்கிடுறாங்க. ஜிமினும் வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பக்கத்தில் ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. இப்போ நம்ம ஜேகே சைடு பார்க்கலாம். அவரா நம்ம ஐஷுவை தான் வந்து தூக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்காரு. செம்மையாக போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. டீ புரிக்கி விட்றா விட்றா, நான் போகணுண்டா, விட்றா, மூடிட்டு வாடி அப்படின்ற மாதிரி அவர் தூக்கிட்டு போகிறாரு. அங்கே போய் நம்ம ஜேகேவோட பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே அவர் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி. டேய் என்னடா பண்ணுறான்? ஜேகேவோட அம்மா தான். யாரா இந்த பொண்ணு, எதுக்கிட்ட இப்படி தூக்கிட்டு வர? அதுவாம்மா, உன் மருமகளை நீ தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்த, அதான் உன் மருமகளை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து அப்போ தான் இறக்கி வைக்கிறாங்க ஐஷுவை. டே புரிக்கி புரிக்கி ஃப்ராடு, கேட்டு இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவங்க அடி அடி நடிக்கிறாங்க. ஜங்குக்கா ஒரு இதுவுமே ரியாக்ஷனுமே இல்லை. நீ என்ன வேணா அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான். டேய் என்னடா இந்த பொண்ணு இப்படி போட்டு அடிக்கிறா, உண்மையிலேயே இவனை லவ் பண்ணுறாளாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜேகேவோட பேரண்ட்ஸு பார்த்துட்டு இருக்காங்க. மா பா, இவ தான் உங்கள் மருமக, பேர் ஐஷு, சரியா? சீக்கிரமாக வந்து இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. பொண்டாட்டி அங்கே பாருடி, அதுதான் உன் வருங்கால மாமனார் மாமியார், சரியா? அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐஷுவும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகேவோட பேரண்ட்ஸு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. என்ன இப்படி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. உடனே வந்து ஐஷு என்ன பண்ணுறாங்க, சரி ஜேகேவோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் போய் இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது ஜேகே என்ன பண்ணுறாரு, அவர் தூக்கிட்டு போயிடுறாங்க. டே என்னடா பண்ணுற, விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அடிக்கிறாங்க. டேய் ஜங்குக்கே என்னடா பண்ண போகிற? ஒன்றும் இல்லை, தூங்க போகிறேன், நீங்களும் போய் தூங்குங்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும்ல அப்படின்ட்டு வந்து அவரும் வந்து தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. ரூமுக்குள்ளே போய் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு தொப்புன்னு போடுறாரு பெட்டில். அவங்களும் வந்து பெட்டில் விழுந்து பவுன்ஸ் ஆகுதா. டேய் புரிக்கி என்னடா பண்ணுற? ஏய் என்னடி, எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா? இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு, கிடைச்ச சான்ஸை விடுவேன் அப்படின்ற மாதிரி ஜேகே என்ன பண்ணுறாரு, ஐஷு மேலேயே தாவிடுறாரு. ஐஷு என்ன பண்ணுறாங்க, உடனே அதாவது ரொட்டேட் ஆகி பெட்லேருந்து எந்திரிச்சிடுறாங்க. ஃப்ராட் எருமை எருமை அப்படின்ட்டு திட்டிட்டு அவங்க வெளியில் கதவை திறந்து வெளியில் போகலான்ட்டு பார்க்குறாங்க. கதவையும் திறந்துட்டு வெளியில் போடுறாங்க. ஜேகே பேரண்ட்ஸ்லாம் அங்கே தானே இருக்காங்களா, அவங்க வெளியில் போய் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. ஜேகே என்ன பண்ணியிருப்பாரு, உள்ளார பிடிச்சி இழுத்து டோர் அகெயின் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணியிருந்திருப்பாரு. அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க ஜேகேவோட பேரண்ட்ஸ்க்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்னடி என்ன டீ புரிக்கி விட்றா விட்றா, என்னடா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்? நான் வந்து தேவை மாமாக்கிட்டே சொல்லுவேன் பாரு. சொல்லிக்கொடு, எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜேகே என்ன பண்ணுறாங்க, சாரி தானே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வெஸ்ட்டு நல்லாவே தெரியும்ல, அது அப்படியே அவங்க நம்ம ஜங்கு கூட கை போகுது, அப்படியே கிரிப் பண்ணுறாரு. டீ கையெடுடா, எதுக்குடா இப்படி போட்டு கிரிப் பண்ணுற, வலிக்குதுடா. வலிக்கிட்டோம் என்ன இப்போ பாடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஐஷு தள்ளுறாங்க, விட்டு அப்படின்ற மாதிரி. பட் ஜேகே கொஞ்சம் கூட அசரல. அந்த கிஸ் அப்படியே வந்து அப்படியே ரஃப்பாக போகுது. அப்படியே கொஞ்சமாக வந்து ஜேகே கிஸ் பண்ணிக்கிட்டே ஐஷுவை பெட்டுக்கு தான் தள்ளிட்டு போகிறாங்க. ஐஷுக்கா என்ன நடக்குதுன்ற மாதிரியே அவங்களுக்கு தெரில. அந்த ஃபுல் அந்த என்ன நடக்குதுன்றதே அவங்களுக்கு தெரில. அப்படியே என்ன சொல்கிறது, அந்த ஃபீல் வந்து ரொம்ப வந்து இதாகிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஜங்குக்கு வந்து ஐஷோ பெட்டில் படுக்க வச்சு அப்படியே அந்த கிஸ்ஸு அப்படியே கொஞ்சமாக கழுத்துக்கெல்லாம் போகுது. அப்படியே கொஞ்சமாக அந்த கிஸ்ஸு அப்படியே ஒரு சாரி பின்னு அன்ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே வந்து மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. செம்மையாக வந்து ஜங்குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய் பொறுக்கி வலிக்குதுடா, பொறுக்கி வலிக்குதுடா, விடுடா
விட்டுடு தாண்டி இருக்கேன். ஓதலையா? இன்னும் விடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, ஐஷோட வெஸ்ட்டை பிடிச்சி செம்மையா பண்றாரு. ரஃபா ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. கத்துறாங்க, டேய் வலிக்குதுடா, ஆ ஆ வலிக்குது, வலிக்குதுடா பொறுக்கி, அப்படின்னு அவங்க அங்கே அந்த இது போய்கிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் டே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஜங்குக்கா ஒயனோட சாரி ஐஷோட செஸ்டில் தான் படுத்துட்டு இருக்காங்க. அங்கே இப்போ நம்ம டேங்கோட மேரேஜுக்கு போயிடுவோம். அங்கே எல்லாம் வந்து உட்காந்து ஹோமம்லாம் பண்ணிட்டு லைக் என்னென்னலாம் சடங்கெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து நம்ம புஷ்பாவும் டேவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜிமினும் அவங்க ஃபேமிலி நம்ம ஆனியும் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு அவங்களும் வந்து வந்துட்டுருப்பாங்க. ஏய் எங்கடா ஜிகேவை காணோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆனி கேட்டிருப்பாங்க ஜிமின் கிட்ட. யாருக்கு தெரியும், அவன் வருவானான்றதே டவுட்டு தான். கண்டிப்பாக சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல. என்னடா சொல்கிற? ஆமாம், அவன் பார்க்கறதுக்கு அப்படி தானே இருந்தான், தூக்கிட்டு போனது வேறு எதுக்குன்னு நினைக்கிற, சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆனி சொல்கிறாங்க. ஆனி கிட்ட நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே வந்து மேரேஜு தாலி கட்டுற இது அப்படியே நம்ம புஷ்பாக்கா கண்ணெல்லாம் கலங்குது. கடைசியாக நமக்கு வந்து நம்ம வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறாங்க. இங்கே தேங்காட அம்மாக்கா அப்பாடா எப்படியோ என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு இது போய்கிட்டு இருக்கு. என்ன இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணி இப்போ வந்து எல்லாம் வந்து மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு சடங்கெல்லாம் முடிஞ்சு அண்ட் இப்போது எல்லாம் ஃபோட்டோ ஷூட் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து நம்மகிட்ட நோட்டீஸ் பண்ண பாரு, என்னடா ஜங்குக்கை காணலை அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட கேட்குறாரு. எங்கடா ஜங்குக்கு, அவன் இன்னும் வரவே இல்லையாடா? அவன் எப்போ வருவானோ யாருக்கு தெரியும், எத்தனை மணி நேரத்துக்கு வந்து எப்போ நிறுத்தினானோ. என்னடா சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்துடுவான். எப்படா வருவான்? கல்யாணமே முடிஞ்சிருச்சுடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மண்டபமே காலி பண்ணிட்டு போக வேண்டிய நிலமை வந்துடும்டா, எப்படா வருவான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜங்குக் வந்து வந்திருப்பாரு. என்ன எல்லாம் பண்ணுறீங்க, கல்யாணம்லாம் முடிஞ்சு அசருப்பான். டேய் எங்கடா போன, இவ்வளோ நேரம் எங்கடா பண்ணிட்டு இருந்த? அதுவா, அது ஒன்றும் இல்லை, அதை விடுங்க, இப்போ இதுக்கு அதை பற்றி பேசிட்டு என்ன கல்யாணம்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சா என்ன அப்படின்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சுடா, இப்போ இன்னும் வீட்டுக்கெல்லாம் கிளம்ப போகிறோம்டா அப்படின்னு டேன் சொல்லிட்டு இருக்காரு. ஓ அவ்வளோ ஆயிடுச்சா, சரி அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன், பாய். என்னடா வீட்டுக்கு கிளம்புற? ஆமாம், என் செல்லத்தை போய் பார்த்துக்கணும்ல, அதனால தான் பட்டா அப்படின்ட்டு அவரு கிளம்பிட்டாரு. என்னடா சொல்லிட்டு போகிறான்? அது ஒன்றும் இல்லை, அதை விடுறா. சரி அப்புறம் இன்னைக்கு உனக்கு ஃபஸ்ட் நைட்டு ஒரே குஷி தான் இல்லையா தேங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின்னு. அதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சுடாடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவளை வந்து அப்போ தான் அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நடந்துச்சு, அதனால அவளுக்கு கன்வின்ஸ் பண்ணுற அந்த இதில் அப்படியே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு மச்சான். அட பாவி, இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தானே, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் வந்து நம்ம ஜிமினில் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபஸ்ட் நைட்டா அப்படியே வந்து புஷ்பாவும் அந்த பால் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் உள்ளார வராங்க. தேங்காய் அப்படியே அந்த படத்தில் வர மாதிரி அப்படி காலில் விழுறது ஆசீர்வாதம் வாங்குறதுலாம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருக்கும். அவரா அது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். பட் ஆனால் புஷ்பா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க உள்ளே வந்து கதவெல்லாம் மூட்டு லாக் பண்ணிட்டு அந்த பாலை சைடில் வச்சுட்டு அவர் படுத்துக்குவாங்க. என்னடி படுத்துக்கிட்டேன்? வேற என்ன பண்ணணும்? என்னடி கால்லலாம் விழமாட்டியேன்? உன் காலில் செருப்பு வேணால் விழும், நான்லாம் விழமாட்டேன். இந்த சினிமாவை பார்த்து பண்ணுற வேலையெல்லாம் மறந்துடு, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். மூட்டு படுறா, எதே படுகிறதா? இன்னைக்கு நமக்கு என்னடி? அதான் நேற்றே பண்ணல, அப்புறம் என்ன இன்னைக்கு எதுவும் இல்லை, மூட்டு படு. எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு, ஒழுங்காக தூங்க கூட இல்லை. எல்லாம் வந்து மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டாங்க, நான் தூங்கணும். என்னடி அப்படின்ற மாதிரி வந்து டேங்கு நம்ம புஷ்பா மேலே தான் ஓவர் ஆகுறாரு. என்னடி அவ்வளோதானா? அவ்வளோதான், ஒழுங்காக போயிட்டாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம புஷ்பா சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி? என்னதான் நேற்று பண்ணாலும் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் நைட்டு, அது எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செம்மையாக சம்பவம் பண்ணுறாரு. நைட்டு ஆரம்பித்தவர் காலையில் வரைக்கும் போகுது. அண்ட் வந்து இப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகுது, லைக் ஒரு 3 months ஆகுது. அப்போ
நம்ம இப்போ ஜிமின் சாரி சாரி ஆனிக்கா ரொம்ப வந்து பெயின் எடுத்திருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஜிமின் வந்து அவர் வந்து ஸ்டேஷனுக்கு போயிருந்திருப்பார். இப்போ வந்து வீட்டில் இருக்கிறது யாருன்னா வந்து நம்ம ஆனியும் ஐஷுவும் தான் இருக்காங்க. அப்படி அவங்க வந்து சரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஆனிக்கு பெயின் எடுக்கும். லைக் வந்து பேபி வரப்போகிற அந்த பெயின் வந்து எடுத்திருந்திருக்கும். அவங்களுக்கா ரொம்ப வந்து கத்தி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. உடனே ஜிமினுக்கா வந்து அக்கா அக்கா என்னக்கா பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, சொல்லுக்கா ஏதாவது சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஷு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பைத்தியக்காரி, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறீங்களா, ஜிமினுக்காவது ஃபோன் பண்ணுறியா, ஐயோ வலிக்குதே அப்படின்ட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. உடனே அவங்களுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. உடனே ஃபோனை எடுத்து ஜிமினுக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. ஜிமின் வந்து அவர் ஃபோனை வச்சுட்டு அவங்க வந்து இந்த செல்லுக்குள்ளார வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவர் போயிருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஜங்குக் தான் ஃபோன் எடுக்கிறாரு. ஹலோ மாமா மாமா, ஏய் என்னடி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஜங்குக் பொறுக்கி என்னடி ஆச்சு, எதுக்கடி அலற, என்னடி சொல்றி, அக்கா 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 என்ன அக்கா, ஏய் எதுக்கடி அலற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா ஐச்சுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறது. உடனே நீ ஃபோனை வாங்கி போயிச்சக்கறி ஃபோனை கொடுத்து தொலைடி அப்படின்ட்டு வந்து ஐஷு கிட்ட இருந்து ஃபோனை பிடிங்கி, ஹலோ அக்கா அண்ணி என்ன நீ ஆச்சு, டேய் ஜங்குக் நீ வீட்டுக்கு வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போடா, என்ன நீ ஆச்சு, வலி வந்துடுச்சா, ஆமாண்டா இந்த பைத்தியக்காரி வச்சுட்டு என்னால் முடியலடா, சீக்கிரமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்திட்டு அப்படியே ஃபோன் வந்து கீழே விழுந்துருது. உடனே ஜங்குக் என்ன பண்ணுறாரு, ஜிமின் கிட்ட சொல்லிட்டு உடனே ஜிமினியும் கூட்டிட்டு தான் வந்து வராங்க ரெண்டு பேருமே. அவங்களுக்கு ஐஷுக்கு அப்படியே இந்த ஆனி கத்துறது பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. அப்படியே அவங்களும் மயங்கிடுறாங்க. உடனே சீக்கிரமாக ரெண்டு பேருமே தூக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சரி ரெண்டு பேருமே தூக்கிட்டு போகிற, சரி மயக்கத்தில் தான் இருக்கா, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, ஜிமினும் ஜங்குக்கும் ஆனியை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணி அங்கே அவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவள் ரொம்பவே பெயினாக இருக்குது. ஜிமினுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்படி வந்து அவள் அழுதுட்டுருக்கா பெயினில் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஜிமினுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கும் வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஆல்ரெடி டேங்கும் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ டேங்கும் புஷ்பாவும் அங்கே வந்து ஜிமினோட பேரண்ட்ஸு அண்ட் ஆனியோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. இங்கே ஜிமினுக்கா ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் இப்படியே ஒரு ரொம்ப நேரம் வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகி பேபி பிறக்குது. ஒரு க்யூட்டான பேபி கேர்ள் தான் பிறக்கிறாங்க ஜிமினுக்கு. அப்போ தான் வந்து பேபி பிறந்தாலும் வந்து எனக்கு எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனாகவும் இருக்குது. அண்ட் நர்ஸ் வந்து பேபி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு வெளில எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஜிமினுக்கு அப்படியே டியர்ஸ் அப்படியே கொட்டுது. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நர்ஸ் கிட்ட தான் கேட்குறாங்க, நர்ஸ் என் ஒய்ஃப் எப்படி இருக்கா, இப்போ ஓகே தானே, எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்ருக்காரு. ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபியை எடுத்துகிட்டு சில டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் இப்படி வந்து இங்கே வந்து இப்படி போயிட்டுருக்கு. சரி ஜங்குக் வந்து சரி அவள் அப்படியே அங்கே மயங்கி கிடந்து அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா என்ன பண்ணுவார், நம்ம ஜிம்மினோட வீட்டுக்கு தான் போவார். அங்கே அவங்க உட்காந்து அழுதுட்ருப்பாங்க, காணும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஜெகி என்னடி ஆச்சு, எதுக்கடி அலற, பொறுக்கி என்னடி ஆச்சு, ஏன் ஏன் அலற, என்னாச்சு, அக்கா அக்கா இப்படி இருக்காங்க, இப்போது அண்ணி நல்லா தான் இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, பேபியும் பிறந்துருச்சு, பொண்ணு பிறந்திருக்கா, நிஜமாவா, ஆமாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து வந்து இப்போ எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே பேபியை பார்த்துக்கிட்டு கொஞ்சிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி அவங்க பார்க்கும்போது தான் வந்து ஆனி நல்லா அப்போ தான் வந்து ஜிம்மின் வந்து ஆனி பக்கத்துலேயே தான் இருந்திருப்பாங்க. எல்லாம் கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படி க்யூட்டாக இருக்கா அப்படின்ற இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜேகேவும் ஐஷுவும் வந்து பேபியெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே இப்போ அங்கே தான் இருக்காங்க. அந்த அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்மெல்லு இது ஆனதுமே நம்ம ஐஷுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. அவங்க
உடனே போய் வாமிட்லாம் எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இந்த மாதிரி வாமிட்டு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சாப்பிட்டது எதுவும் சரியில்லை போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஆனியும் வந்து ஒரு 1/2 கழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பொண்டாட்டி எப்படி இருக்க, இப்போ ஓகே தானே? மீன் பொண்டாட்டி சாதிஷ்டடி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஐம் ஸோ ஹாப்பி, லவ் யூ டி ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெடெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. நம்ம குழந்த இதோ அங்கே பாரு எவ்வளோ சமத்தா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஜிமின் வந்து பேபி எடுத்துட்டு வந்து ஆனி கிட்ட காட்டுறாங்க. ஆனி குட்டியே டிஎஸ் ஃபார்ம் ஆகுது. எவ்வளோ க்யூட்டாக இருக்காலடா, அப்படியே உன்ன மாதிரியே இருக்காடா. ஆமாடி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா, ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அங்கே அந்த ஃபேமிலி மூமெண்ட் போயிட்டுருக்கு. சரி, அவங்களுக்கு ஃபேமிலி மூமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போய் வெளியில் போயிடுறாங்க. சரி, நம்ம போய் பேபிக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பேரண்ட்ஸும் ஆனியோட பேரண்ட்ஸும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வந்து அங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம டேங்கு, புஷ்பா, ஜங்குக்கும் ஐஷுவும் தான் இருக்காங்க. ஐஷுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டே இருக்கு. நோட்டீஸ் பண்ணுறாங்க 3 பேருமே. ஏய் என்ன ஆச்சு? புஷ்பா தான் கேட்குறாங்க, என்னாச்சு ஐஷு, ஏன் ஒரு மாதிரியாவே இருந்துகிட்டே இருக்க, ஓகே தானே? எனக்கு தெரியல அக்கா, என்னமோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு, எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே மயங்கிடுறாங்க. உடனே டாக்டர் அவங்களையும் ஒரு தனியாக அட்மிட் பண்ணி டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது தான் அந்த ஷாக்கிங் நியூஸ் தெரிய வருது. எஸ், இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாடா ஃபிக்ஸிஸ், ஐஷு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 3 மாதம்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் வந்து சொல்லிவிட்டு சில மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாங்க. டயாங்கும் புஷ்பாக்கும் செம ஷாக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கின்ற மாதிரி. டே ஜங்குக், சொல்லுங்கள் டயாங், சொல்லுங்கண்ணா. என்னடா பண்ண? என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணேன், அது இப்போ ரிசல்ட்டாக வந்து நிற்கிது அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஏய், வெக்கமாக இல்லையாடா உனக்கு அப்படின்ற மாதிரி புஷ்பா கேட்குறாங்க. இதுக்கு எதுக்கு வெக்கப்படணும், எனக்கெல்லாம் வெக்கம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். அவ்வளோதான், முத்தி போச்சு, இவன் ஜங்குக்கே இல்லை, இவன் வேறு யாரோ அப்படின்ற மாதிரி வந்து டேன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன தான் பண்ண போகிற ஜங்குக் அப்படின்ட்டு புஷ்பா கேட்குறாங்க. வேற என்ன, நெக்ஸ்ட்டு மேரேஜ் தான், ஜாலி தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையாடா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு? நான் எதுக்கு வெக்கப்படணும், நான் என்ன வேற யார் கூடயாவ பண்ணேன்? இல்லை, நான் என் பொண்டாட்டி கூட பண்ணேன், அதோட ரிசல்ட் இப்போது அவள் வயிற்றுல இருக்கு, அவ்வளோதான், சிம்பிள். இது சிம்பிளா? டே, நானே வந்து கல்யாணம் இப்போ தாண்டா ப்ரெக்னென்ட் ஆனால் அவள் நீ என்கேஜ்மெண்ட் கூட ஆகலையடா, ப்ரப்போஸே நீ பண்ணலையே, அதுக்குள்ளார எப்படிரா, அதுவும் அவன் எப்படிரா விட்டா? அதெல்லாம் வந்து அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு என் மேரேஜ் தான், ஓகேவா, எல்லோரும் வந்துடணும், இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிடுறாரு. அண்ட் இப்படியே வந்து அவங்க மேரேஜும் முடியுது. லைக் வந்து ஜேகேவோட ஐஷோட மேரேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம புஷ்பாவும் வந்து டெலிவரியில் இருக்காங்க. நம்ம ஐஷுவா லைக் அவங்களுக்கும் மோஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறது, 2 பேருக்குமே வந்து லைக் கொஞ்சம் நாள் கேப்பில் தான் அந்த டெலிவரி இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து அங்கே வந்து உள்ளார புஷ்பா வந்து கத்திட்டு இருக்காங்களா. ஸோ டயாங்கோட பேரண்ட்ஸு, புஷ்பாவோட பேரண்ட்ஸு, ஜிமினு, ஆனி அண்ட் அவங்களோட பொண்ணு, குட்டி பேபி, அண்ட் வந்து இப்போது இங்கே ஜேகேவும் ஐஷுவும் அங்கே இருக்காங்க. அங்கேயா உள்ளார வந்து அங்கே புஷ்பா செம்மையாக கத்திட்டு இருக்காங்களா பெயினில். இங்கே நம்ம ஐஷுக்கு செம்ம பயமாக இருக்குது. அவங்களுக்கு அப்படியே ஒரு உடம்பெல்லாம் நடுங்குது. எனக்கு பயமாக இருக்குடா, இப்படி தான் வலிக்குமா? எதுவும் இல்லடி, ஒன்றும் ஆகாது, பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கும் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இங்கே வந்து வலிக்குதுடா, எங்கடி வலிக்குது, என்னடி ஆச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரோக் ஆயிருச்சு. டே
அவங்களும் வந்து வழியில் கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி புரிஞ்சிச்சு, இவளுக்கும் வந்து டெலிவரி பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் வந்து உள்ளார வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ 2 பேருமே வந்து வழியில் பெயினில் கத்திக்கிட்டு இருக்காங்க. டேங்க்கும் வந்து ரொம்ப அழுகையாக வருது. இப்படி வந்து புஷ்பா கத்துறது ஜேகேக்கா அவர் வந்து அவருக்கும் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்குது. அவரும் வந்து ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு, உள்ளார அவ கூட போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. உடனே டாக்டர்ஸ்கிட்டையும் அவங்க வந்து நம்ம ஜங்கு கேட்டு இப்போ போய் வந்து ஐஷு கூட தான் இருக்காங்க. அதே மாதிரி டேங்கும் வந்து புஷ்பா கூட தான் இருக்காங்க. 2 பேருமே 2 பேர் கூட இருக்காங்க அங்கே. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பேபிஸும் பிறக்குது. டேங்கு வந்து ஒரு பேபி பாய் பிறக்குது. நல்லா க்யூட்டாக ஒரு பேபி பாய் பிறக்கிறான். அண்ட் வந்து நம்ம ஜங்குக்கு ஐஷுக்கும் ட்வின்ஸு பிறக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ இதுதான் வந்து எண்டிங். போனஸ் பாட்டு முடிஞ்சிச்சு. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். அண்ட் வந்து ஃபஸ்ட்லேயே நான் கேட்டிருப்பேன், அதுக்கும் வந்து சில ரிப்ளைஸையும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, கமெண்ட் அண்ட் லைக்ஸும் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு போனஸ் பாட்டில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸீஸ். பாய்.